சரி உட்கார். யத் திருஷ்யம் தத் நஷ்யம். எது புலன்களால் அறியப்படுகிறதோ அது அழியும். நல்லா தெரியும். அப்போ நீ இருந்து முதல்ல கதிரியோ இருந்தாலும் தலை முதுகெலும்பு நேர். சரி, அந்த மூக்கு சுவாசத்தில் மூக்கால் வர சுவாசத்தை கவனி. உள்ளுக்கு போகுது, வெளியில் வரும். ஏனெனில் மன ஒருமைப்பாடு. இந்த தூள உடம்பையும் சூக்ஷ்ம உடம்பையும் சேர்த்து வைக்கிறது இந்த பிராணன். அதெல்லாம் பிராணம் போனால் ரெண்டும் போயிடும். அப்போ அதை கவனிச்சேன்டா மனம் அங்கே இங்கே ஓடி திரும்ப கொண்டு வா. தான் கவனிச்சிட்டு இல்லை வார். அப்போ தூள சூக்ஷ்ம காரண எல்லாத்தையும் விட்டாச்சு. இங்கே மன ஒருமைப்பாடு வந்தாச்சு. சொல்லுங்க நான். அப்போ இந்த நானை நீங்கள் சொல்கிற நான், நீ என்ன சொல்கிற விசிட்டிங் கார்டா, அதில் இருக்க அத்தனையும் இந்த உடம்பை பற்றி தான் இருக்குது. அதை முதலே விட்டுட்ட. அதனுடைய நீ நான் என்று சொல்கிற நான் அது இல்லை. அவ இப்போ தேடு. நான் இருக்கிறேன். நான் தான் சொன்னேன், இங்கே இப்பொழுதே இருக்கிறேன் நான். சரி, அப்போ அந்த நானை கவனி. அப்போ நானை கவனிக்கக்குள்ள எது வரும்? சசியோட உடம்பு வரும் கவனிக்குள்ள. அப்புறம் சொந்தம் வரும், பந்தம் வரும். அது முழுக்க தூள் உடம்புக்குள்ளே வந்துட்டு. அப்போ தூள் உடம்பா இந்த உலகம்னு சொன்னால் கூட அதுவும் உலகம்தான். அதையும் விடு. இப்போ சூக்ஷ்ம உடம்புன்றக்குள்ள எண்ணங்கள் எது வந்தாலும் அது பெயர் உருவத்திற வெளிப்பாடு இல்லையா சார்? ஸோ அதையும் என்ன பண்ணு, தள்ளி வை. இது பெரிய காரியம். இன்றைக்கு செய்ய போகிறீங்க நீங்கள் இல்லை? அதை தள்ளி வச்சுட்டு இப்போ நான் என்னக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி பிடிப்பு இல்லையே. நேற்றை தான் சொன்னேன், நீ பிடிப்பு இல்லைன்னு சொல்லாத. ஏன் இல்லாத நானும் கண்டு பேய் மாடி ஆடிக்கணும். நோ அதுதான் ஆந்த உறக்கத்தை நேற்று சொன்னேன். நேற்றா வெள்ளிக்கிழமை. அங்கே நீ இருந்தா சனியா? அங்கே நீ இருந்தாய். அங்கே பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் நான் இருந்தேன். ஆகவே இந்த பயிற்சியில் நீ பிடிக்கிறது ஒன்றும் இல்லை. நான் பாரு, அதில் பேரும் உருவையும் தள்ளி வச்சால் நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் போதும். அதில் இருக்கிறது தெரியுது, ரெண்டும் எனக்கு தெரியுது. ஸோ அப்போ அதுக்குள்ளே குழப்பம் பாடுறதுக்கு எந்த தடை வந்தாலும் அதை தள்ளி வைத்து கொண்டு. ஏன்னா இந்த யோகாவில் வருது, இந்த மனதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறாய், மனம் அங்கேயே போயிட்டு மனம் போயிட்டு என்றதை இழுத்து வந்து திரும்ப விடுறது பெரிய தவமாம். சாதாரண காரியம் இல்லை. நீ போயிட்டார் இல்லையோ, கமான் வா அகெயின், அது சாதாரண காரியம் இல்லை, அது பெரிய தவம், பெரிய யோகா. அப்போ மனம் இதில் இருந்தால் ஓடும், அங்கே இங்கெல்லாம் ஓடும். அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து இந்த நான் இருக்கிறேன். இந்த நானுக்கு ஒரு சப்போர்ட்டும் சொல்லுங்க தேவையில்லை. ஆண்டவர்களையும் சப்போர்ட் இல்லை, இப்போவும் சப்போர்ட் இல்லை. இதை இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல போகிறேன். கனவு இதில் உதாரணம், சுதர்சன்கிட்ட சாமியார் போய் சொல்கிறார், சுதர்சன் நீ கனவில் இருக்க சுதர்சன் எங்கே இருக்க சுதர்சன்? கனவில் இருக்க, அங்கே இருக்க அந்த மாப்பிள்ளைங்க. சுதர்சன், நம்ம 2 பேரையும் இன்னொரு ஆள் கனவு காண்றார் ஐயா. நம்ம 2 பேரையும் இந்த உலகத்தையும் இன்னொரு மாப்பிள்ளை கனவு, அதுக்குள்ளான் நம்ம 2 பேரையும் இருக்கிறோம்னு சொன்னால் இதுக்கு எதிராக சொல்லுவாங்க. விளங்கப்படுது நான் என்ன சொல்கிறேன்? ஏஸ் அந்த கனவு காண்றான்னா கண்ணை முழிச்ச பிறகு நான் என்று சொல்கிறவர் நான் கனவு கண்டு கொண்டிருக்கேன். அதுக்குள்ளே விளங்க உங்களுக்கு இது கிளியா மாஸ்டர் கிளியர் இல்லையா? திரும்ப கழுங்க. அதாவது உதாரணம், இது கனவு நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே சோதனை, இந்த சோதனை ஓகே சொல்லுங்க. அந்த சோதனை கனவுக்குள்ள ஒரு சோதனை இருக்கார். சரி, அந்த சோதனை விட்ட இந்த கனவுக்குள்ளே இந்த கனவு ஆகிய போய் இவரோட என்ன சொல்கிறான்னா, சோதன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் இன்னொரு ஆள் கனவு காண்கிறார் என்று சொன்னார். அவர் சுவாமி சொன்னபடியே ஒத்துக்கொண்டார். இல்லாட்டி அவர் சொன்ன மாதிரி ஓம் சொல்கிற வழியை ஒன்றும் செய்யறதில்ல. இந்த ஓமெல்லாம் செல்லாது. அது நல்ல ஐ அக்ரி.
அதாவது நீங்கள் செய்யுங்கோ, இல்லை எங்களுக்கு விளங்குது ஒன்றும் விளங்கலை, நீ விளங்கியிருந்தா செய்வாய். ஆமாம் ரைட். விளங்கலைன்னு அர்த்தம். நீ சும்மா சொல்ல விளங்கலை. இப்போ நம்ம நாளைக்கு சண்டை நடக்கிறது, ஓகேயா? அப்போ என்ன நடந்தது? இவர் கண்ணை முடிச்சு பார்த்து அந்த சாமியார் சொன்னது சரி. ஏன் அந்த உள்ளுக்கு இருந்த சிவதேசனையும் அங்கே உள்ள இருந்த சாமியாரையும் அங்கே அந்த உலகத்தையும் அந்த கனவு ஒரு ஆள் கண்டார். அவர் இந்த சிவதனையும் இல்லை, அதை தைஜஸ் ஆண்டு சொல்ல விளங்குதா? அப்படி எடுத்துக்கொண்டா கூட நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கனவுகளோட ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை. அங்கே நான் இருந்தேன், அங்கன்னு சொல்கிறதே தவறு. ஏன் அங்கு இங்கு இருக்கவில்லை. இது பெரிய விஷயம். தயவு செய்து கவனம். நான் இன்றைய என்னது வாட்டர் ஃபாஸ்டிங்கிற ரிசல்ட் நான் அதான் யோசிச்சுருந்தேன். ஏண்டா அது சொல்கிறாங்க ப்ரெசன்ஸ், அதோடு வருது இறைவன் எங்கும் இருக்கிறார், அவர் ப்ரெசன்ஸ், அதுலேருந்து தான் ப்ரெசண்ட்டு. என்ன இந்த ப்ரெசன்ஸ் என்ற நிகழ்காலத்தை ப்ரெசண்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ஏன் சொல்கிறேன்டா, இங்கே இறைவன் சொல்லும் இருக்கிறார், ப்ரெசன்ஸ். ஆகவே ப்ரெசண்ட் எப்போ ப்ரெசன்ஸு ப்ரெசண்ட். சரியா? நான் சரியா சொல்கிறேன்னா பாருங்க, பெரிய விஷயம். ஆகவே ஏன் கடவுளை இறந்த காலம் எதிர்காலம் என்று சொல்லாமல் நிகழ்காலம் என்று சொன்னார்? இங்கே இப்பொழுது. அப்போ நீ இதை செய்து கொண்டிருக்கிறாய். மனம் நிச்சயமாக மனம் வேண்டாம், இறந்த காலம் எதிர்காலம் தான். நிகழ்காலத்து மனம் இருக்காது. அது வரக்குள்ள நீ ரெக்கக்னைஸ் பண்ணு. இது சாதனை. இப்போ செய்ய போகிறீங்க முழு பேர் ஓய்வான்னு ஓடினா மனம் வேண்டா என்ன அதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கனவில் அங்கே இருந்த நாமரூபமெல்லாம் மனம், ஆனால் கண்ணை முடிஞ்சு எங்கே போச்சு? ஆகவே எது இல்லாமல் இருந்து இல்லாமல் போகிறதோ அது உண்மை இல்லை. ஆகவே நீ கனவை காணலை. அப்படி பார்க்க போனால் கனவு ஒன்று உண்டு முடியுங்கோ இருக்கவில்லை. அதுவே வெங்கடேஸ்வர சுவாமிஜி இந்த யோக வசிஷ்டாவில் இதை எனக்கு முதல் விலங்கல் இண்டை தம்பளைங்கிச்சார். அது சர்வப்பிரியாஜோட சொல்கிறார். எப்படி விளங்கேண்டா, இந்த பெரிய பிரபஞ்ச இந்த உலகத்தை ஒருவர், இந்த உலகமும் நீ நானும் ஒருவர கனவோட வெளிப்பாடுன்னு சொல்கிறார். அது வருது, அது ஓகே பெரிய. ஆனால் அது இல்லை. பாரு, இந்த உதாரணத்தை இருந்தால் நான் தான் அந்த கனவு காண்பவர். நான் ஆழ்ந்தோரத்துலேருந்தே பாருங்க, இந்த பெரிய பிரபஞ்சத்தை நீ இப்போ சுருக்கம் உனக்குள்ளே முடி கொண்டுட்டாய். பேசன் இல்லையா? பாருங்கள், பெரிய விஷயம். ஆனால் இது விலங்கில் எனக்கு இந்த உதாரணம் எடுத்துப்பார். அந்த பெரிய பிரபஞ்சமும் அந்த உலகமும் அங்கே நடந்த அத்தனை திருவிளையாடலும் நீயும் நானும் எங்கே இன்னொரு கனவு தைஜசா என்ற அந்த ஆத்ம சைத்தன்யத்தில் கனவு. இங்கே விஸ்வா ஆகிய அந்த ஆத்ம சைத்தன்யம் என்ற கனவு தான் நம்ம எல்லாம். அது யார்? விஸ்வா அங்கேயோ இல்லை, சொல்லுங்க. நான் சொல்லு, நான் தத்துவமசி. அந்த நீ அந்த கனவு கண்ட ஒரு ஆள் இருக்கார். அது நான்டா உலகுக்குள்ளே ஒரு நாள் தான் இருக்கிறது. எது நான் இருக்கு? ஒரு நாள் தான். அவர் தான் காண்றார். அப்படி எடுத்தீங்கடா பார்த்தியா, இங்கே ஒன்றுமே நடக்கல. அது அழகான அந்த சென்டென்ஸை எழுதி வைக்கணும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ், கோமா நத்திங் ஹேப்பன். சொல்லுங்கள் எல்லாரும். எல்லாம் நிகழ்கிறது, கோமா ஒன்றும் நடக்கவில்லை, ஃபுல் ஸ்டாப். இப்போ நீ கனவு எடுத்தேன்டா, அவங்க அத்தனையும் நடந்தது, எல்லாம் நடந்தது. கண்ணை முழிச்சோடனே ஒன்றும் நடக்கவில்லை. அதை இங்கே அப்ளை பண்ணு. இப்போ இந்த விழிப்பு நிலையில் அதை கொண்டு வா. நீ அந்த இது தியானம் இல்லை, இது விசாரம் நீங்கள் செய்ய போகிறது. அங்கே பார், என்ன பார், இந்த உலகம் முழுவதையும் இது ஒரு கனவென்று மாண்டிக்கு காரிக்கா சொல்கிறபடியா இந்த பெரிய கனவை இன்னொரு ஆள் பார்த்து கொண்டிருக்க. அது உண்மையான நான், பொய்யான நான் இல்லை. அதை என்னால் பார்க்க நான் என்ன இருக்குது நான் இந்த நானுக்குள்ளே இன்னொரு நான் இருக்கிறேன் உள்ளன்னு சொல்லலாம். எங்கும் பறந்து ஏன்னா கனவு முழுக்க அந்த நான் பறந்திருந்தது. இப்போது இந்த அதை சொல்கிற விஸ்வா விராட் எஸ் அதுக்கு அழகா இந்த
அர்ஜுனன் கேட்குறான், உண்ட விராட் சொருவத்தை உண்ட இந்த உண்மையான இந்த உலகமாகிய உண்ட உருவத்தை நான் பார்க்க மாட்டேன் காட்டுறார். அதில் அர்ஜுனன் பார்க்குறான், அதுக்குள்ளே அந்த விராட்டுக்குள்ளே அவன் அந்த குதிரை கண்ணன் அது கூட இருக்கிறாங்க. அதை நீங்கள் இது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியிருந்தால் அந்த விளக்கம் தெளிவாக இருக்குது. ரசன் கிளியர் காணாம கேட்கணும், இது பெரிய விஷயம். அப்போ நீ இருந்து செய்கிறாய், அதுக்குள்ளே இந்த உடம்பும் இந்த உலகமும் இல்லை ஒருவர கனவு. அது யார்? நான் இந்த நான் இல்லை. ஆமாம் கிளியர். அப்போ இதை பயிற்சி செய்து வாங்கோ. அந்த பெரிய கனவு, அந்த பெரிய உலகம், அது கனவு உலகம் ஒன்றே இருக்குது. அந்த உன்னுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க முடிந்தால் why not here? சிரமமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஏன்னு நல்ல அதுக்கு தான் நீங்கள் கனவை விசாரம் பண்ணவில்லை. என்ன விசாரம் பண்ணியேண்டா, அது ஒரு பெரிய பிரபஞ்சம், உலகம், பெரிய உலகம். இங்கே நடக்கிற அத்தனை இதோட கூட அங்கே நடந்தது. எஸ், நீங்கள் இல்லாட்டி இந்த இங்கேருந்து நீ கனவுக்கும் நான் பதறி அடிச்சுட்டு போக மாட்டேன். ஆனால் கனவுல வார ஒரு பயங்கரமான சிம்ம சோப்பனை கண்டுட்டு ஒன்று ஹார்ட் இருக்கும், இல்லை படம் நடிக்கும், வேர்த்து கொட்டும், உடம்புல நடுக்கும், இல்லை அங்கே ஒன்று நடக்காட்டி எப்படி நடந்தது? இந்த கேள்வியை ராமர் கேட்குறார். குருநாதா, நீ அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறேன், ஆனால் கனவுல அந்த நான் துடிச்செலும்புறேன் இல்லை, அது கழி விளங்கு என்னண்டு. அதாவது கனவுல ஒன்று நடக்காயிருந்தா இந்த உடம்பில் நடுக்கமும் பயமும் வேர்வையும் இதே துடிப்பும் எப்படி வந்ததுன்னு கேள்வி. அதாவது அதுக்கு ஆன்சர் என்னண்டா, ராமா, எந்த மூலப்பொருள்களால் கனவு ஆனதோ அதே மூலப்பொருளால் தான் நனவும் ஆனது. ஸோ அங்கே நடக்கிறது இங்கே கண்டினியூ பண்ணுறது சரி, அது விளங்குதோ. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சமுதாயத்தில் இந்த நம்மளை ஆக்கிற ஐடியாவை எடுக்கவே கூடாது. அது கனவு தான். நோ, அது கனவு இல்லை. ஏன் திரும்ப நான் வரப்போகிறோம். 3 தங்க ஆபரணம், துரியம், அந்த தங்கம். அப்போ ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு ஆபரணம், கனவாய் ஒரு ஆபரணம், விழிப்பாய ஆபரணம், 3ம் தங்கம். அப்படியே கூட குறைய அதுக்கு பெருமதி கூட. இது நம்ம இந்த தவறு நம்ம என்ன பண்ணுறோம்டா, இங்கே வாங்கோ, இங்கே எதுக்கு, நிஜத்துக்கு வாங்கோ. அப்போ நிஜம் நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கம்மா, கவனம். இது சாதாரண விஷயம். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க இதையே சிந்திச்சு கொண்டு தான் கொஞ்சம் தலைக்குள்ள ஏறலாம் நினைக்கிறேன். பெரிய விஷயம் சொல்கிறேன். பெரிய விஷயம்னா ஒன்றும் பெரிய இல்லை, ஆனால் பெருசு. ஏன்னா நம்ம இதுக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ அது 3ம் உண்டு. ஸோ கனவும் அங்கே உலகம் இருந்தது, தையசா அந்த முழுதும் அந்த பரம்பொருளால் நிறைந்திருந்தது. நீ கண்ணை முடிக்கும் வரையும் தான் அங்கே நடந்து இல்லையோ, இங்கும் அதே இது. இப்போ அங்கேருந்து 4 பேர்கிட்ட போய் இந்த ஒருவரோட கனவில் நம்ம 2 பேரும் நபர்கள் என்று சொன்ன மாதிரி இந்த விழிப்பு நிலையில் தான் இதை கொண்டு. ஏண்டா இந்த விழிப்பு நிலையில் தான் நமக்கு ஞானம் வரும். கனவுல ஞானம் வந்த ஒரு பிரிவான. இப்போ பாரு, இவ்வளோ உடம்பும் இந்த பெரிய உலகமும் ஒருவர் முடியுங்க கனவு. ஒருவர் என்னக்குள்ளே அங்கே இங்கே தேடாது. அது உண்மையான நான். எந்த நான்? பொய்யான நான் இல்லை, உண்மையான நான். சரி, உண்மையான நான். ஆறி போய் சுடச்சுடுவோம். உண்மையான நான். அப்போ உண்மையான ஏன் இந்த உண்மையான நான் சொல்கிறேன்டா, எல்லாம் யோசிச்சு பாருங்க. கனவுல நான் தவறாக விழிச்சது பிறகு சாதாரண நம்மளோட ஆக்கள் நினைக்கிறாங்க, அந்த கனவுக்குள்ளே அந்த சுதாரணம் தான் சொல்லுவாங்க ஒழிய இந்த முழு உலகம் எடுப்பாங்களோ சார் அமைக்கலையே எடுக்க மாட்டான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முழு கனவையும் முழு கனவையும் பார்த்தவர் சரியோ, இந்த முழு விழிப்பு நிலையையும் அவர் மாண்டிக்க காரிக்காவில் அங்கே நனவுண்டு சொல்லவே இல்லை. கனவு ஆழ்ந்த உறக்கம். அப்போ இந்த விழிப்பணி நீ சொல்கிறத அவர் சொன்னார் கனவு. ஆகவே அங்கே கனவுக்கு அப்ளிகபிள் அத்தனையும் இங்கேயும் அப்ளிகபிள்ன்ற அர்த்தம். ரமணா கிளியர்?
ரைட்? அப்போ திரும்பவும் யோசிங்க. நான் சொன்ன உதாரணம் சாதாரணம் இல்லை, யோக வசிஷ்டாவில் வருது. இந்த பிரபஞ்சம் விழிப்பு, இந்த வேக்கிங் வேர்ல்டு, என்னது ஜாக்கிரத் பிரபஞ்சம், விழிப்பு பிரபஞ்சம்னா பிரபஞ்சம் உலகம், இந்த பெரிய உலகம். ரைட்? அப்போ ஹியர் முடியுங்க, நவ் பிரசன்ஸ். என்னண்டா இறைவனின் இந்த ப்ரெசண்ட், அதுபடிதான் ப்ரெசன்ஸ். இறந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை, ஃபாஸ்ட்டும் ஃப்யூச்சரை பற்றி கேட்ச கிடையாது. ப்ரெசன்ஸ், ஈஸ் ப்ரெசண்ட். எங்கே? இந்த ப்ரெசன்ஸில். தட்ஸ் ஆல்சோ கிளியர். சரிங்களா? அந்த நம்ம தேடி தீர்ற அந்த பரம்பொருள் இஸ் ப்ரெசண்ட். எங்கே? இந்த ப்ரெசன்ஸ். கிளியர்? இந்த ப்ரெசண்ட்டில் அவர் முடியும் ப்ரெசன்ஸாக இருக்கிறார். பியூட்டிஃபுல். இங்கே இப்பொழுது. நான் ஒரு இடத்துல கொஞ்சம் நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக ஒரு இடத்த ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கும்பிட்ற தெய்வம் நிறைய பேர் காட்சி கொடுத்துருக்கார், அவர் எங்கேருந்து வந்தார் என்று கேட்டேன். அவர் சொர்க்கத்திலேருந்து வந்தான்னு சொன்னாங்க. அப்போ சொர்க்கம் அங்கேயும் இங்கேயும் இருந்தால் நேரம் முடிக்கும் இல்லையா மாஜர்? என்ன என்ன? அப்போ இப்படி தரிசனம் கொடுத்தார், இப்படி மறைஞ்சிட்டார். ஆகவே நீ அறிவால் பார்த்தேன்டா அந்த தரிசனம் கொடுத்த இந்த இஷ்ட தெய்வம் எங்கும் எப்பொழுதும் முடி இருக்கிறார்டா. அதான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். கிளியே அவங்க மட்டம் தட்டுறது தான் சொன்னாங்க, நான் இதை சொல்லி விட்டேன். அங்கே இருந்து வந்தா நோ, அங்கே இங்கே நாதபடி, அந்த அந்த வார்த்தை இந்த இடத்து பொருத்தம். அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அந்த பரம்பொருள் இங்கே இப்பொழுதே உனது உள்ளுக்கும் வெளியிலும் இருக்கிறார். ரைட்? இன்னும் 7 minutes. அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாது, தூரம் தூரம். கீழே இருக்கவங்க பாய எடுத்து போங்க, கையில் இருந்து யூ டூ. நான் வளமையாக 7 மணி நிப்பாட்டுறேன். 7 மணி வரையும் இல்லை பல்ல கடிச்சிட்டு நான் திரும்ப திரும்ப செய்து விளங்காது. நான் இங்கே இருப்பேன், என்ன விளங்காது வந்து நீங்கள் கேட்கும் மேசர். அதில் தூக்கம் வந்தால் கொஞ்சம் பிராணாயம் பண்ணுங்க. முதல்ல என்ன ஒரு பிராணாயம் டீப் பிரீத் செய்யும். செய்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அவரை சுலோகத்தை படிங்க. பெருமானே அற்புதமான நீ அதுவாக இருக்கிறா, நீ தானே சொன்னாய் வேதம்ண்டா பெருமானே, நான் பயிற்சி எடுத்து இந்த திருவோடு வேணும் ஐயா இந்த பிரார்த்தனை பண்ணி போட்டு பக்தியோடு செய்யுங்க. ஏனெண்டா சாநித்தியம் உண்டு. நான் அந்த பாட்டை பாடினேன், என்னது அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். அந்த எம்பெருமாண்ட ஒரு நாளும் இல்லை, உனக்கு விளக்கம் இல்லாதபடியா இல்லை ஒழிய த ப்ரெசண்ட் இஸ் ப்ரெசண்ட் இன் த ப்ரெசன்ட், இஸ் ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட். எப்படி சொன்னாலும் சரி. ரைட்? ஸோ திரும்பவும் வருவேன். அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த சொல்கிற பிராஜ்ஞா அந்த பரம்பொருள் நுரையிருந்தது, நீ இருக்கல. ஆனால் நான்ன்ற அந்த தூய நான், உண்மையான நான் இருந்தேன். இப்போ கனவுலேயும் நான் சொன்ன மாதிரி அந்த கனவு முழுவதையும் பார்த்தது நான், அந்த நான் இந்த நான் இல்லை. எது? அது தைஜசாவாகிய அந்த பரம்பொருளாகிய நான் இப்பொழுதும் விராட் ஒரு விஸ்வா என்ற இந்த நான், இந்த தெய்வ அம்சம்தான் இந்த பெரிய என்ன விழிப்புலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கனவு எடுத்தா ஏன் கனவுண்டா அவங்க சொல்கிறாங்கண்டா, கனவு இன்னும் வரக்குள்ளே நம்ம நினையா சொல்லிடா இல்லை. கனவு வந்து விழிச்சோடனே நான் கூட கேட்டேன், அவங்க அளவு இருக்குது நம்ம இல்லை 32 8 32 எல்லாம் வைக்கணும். ஆக செத்து போயிட்டாங்க 3 பேரும். கனவு கண் முடிச்சோம் இல்லையோ வாங்குறேன். அப்படி நம்ம செய்யறலே, ஏன் ஏன் செய்யல? அங்கே ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு மிருக்கல ஒன்றும் நடக்கலை. அதை நீ வளவன் நீ சொல்கிற ஒழிய எனக்கு விளக்கம் இல்லை, அது நமக்கு இல்லையே நோ. ஆகவே ஏன் இங்கேண்டையும் நீ இது இந்த உடம்பு ஒரு சொலிடான ஃப்ளஷ் அண்ட் பிளட் என்று சொல்கிறது தவறு. கனவுண்டு வந்தா இல்லை, அது சைத்தன்யம். சொல்லுங்க. நான் அழகான உதாரணம் ஆனந்தமாய் மாட்ட ஒருவர் கேட்டார், அம்மா இந்த நீங்கள் சொல்கிறீங்க நீ உடம்புலன்னு சொன்னால்
நான் இந்த சுவிட்சர்லாண்டு மாதிரி அங்கே வேண்ட என்னது இந்த ஸ்னோமேன்னு சொல்கிறது. அது மூக்குக்கு ஒரு கேரக்டர் அமைப்பான், இல்லாட்டி முழுதும் ஸ்னோ தான். அப்போ நானும் சேர்ந்து அந்த சின்ன வடிச்சு ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு அதனால் அது நிற்கும். அது அந்த உதாரணத்தை எடுத்தான். ஏண்டா தண்ணி தான் வெல்லு பனியாக மாறுகிறது. அது சூரிய ஒளியோ வெப்பம் பட்டால் அதே இது என்ன நடக்கும், தண்ணியாக மாறும். தண்ணி நிலையாக இருக்கும். ஆனால் ஏன் அப்போ நீ அந்த உருவம் எல்லாம் என்னது இந்த தண்ணி தான் உருவமாக இருக்கக்குள்ளேயும் முடி. இந்த உதாரணம் அற்புதம். நீ அந்த மனதில் வரக்குள்ள நோ இங்கே இருக்குள்ள இதை ஞாபகம் பண்ணுவோம். நோ, இது அந்த சைத்தன்யம்தான் இந்த உடம்பாக இருக்கிறது. அது எங்கு நிறைந்த இல்லாமல் எல்லாரையும்னு சைத்தன்யம் இல்லை, நான் உணர்வு இல்லை ப்ரெசன்ட். ஆகவே இந்த உடம்பு நான் அதை பார், அப்படி பார். நான் திரும்ப அலைய உதாரணம் சொன்னேன்டா, அது நீ பேரும் உருவம்ன்றது நீ அன்னேசர்லி அஸ்திவாதி பிரிய நாம ரூபம் சத்தியச்சித் ஆனந்தம் பெயரும் உருவம். பெயரும் உருவம் வந்தது பார்த்தீங்கன்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது. அப்போ நீ பஞ்சபூதம் என்று எடுத்தால் கூட கொஞ்சம் கீழே இறங்கி வந்து எது அது அந்த பரம்பொருளே தான். அது உபனிஷத்தில் வருது, ஆத்மன சம்பூத ஆகாசம். அந்த பரம்பொருளே ஆகாசமாக வந்தார். ஆகாசம் வேகமாக அதனோடனே காற்று வந்தது, காற்று வேகமாக அடித்தோம் நெருப்பு வந்தது, நெருப்பு குளிர்ந்து நீர் வந்தது, நீர் உறைஞ்சி நிலம் வந்தது. ஆனால் ஒரிஜினல் அப்படி பார்த்தான்னு அறிவாள ஏண்டா குழந்தைகளுக்கு ஏவோ அப்புலன்றதுக்காக இதை சொல்ல வேண்டி இருந்தது. ஆனால் உண்மையாது இல்லை. ஸோ நீங்கள் சரி இப்போ போய் பிரார்த்தனை பண்ணுங்க, பெருமானே செய்ய போகிறோம் ஐயான்னு ஆத்துட்டு 1/2 மணி தியானம் அசையக்கூடாது. அது ரெஸ்ட்லெஸ் வரும், நீத்த வரும், தூக்கம் வரும். நோ, பிராணாயம் பண்ணுங்க, திரும்பவும் டூ இட். இது சொல்கிறது ரெப்படிஷன் சொல்லுங்க. இந்த உலகம் முழுக்க ஏன் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்னண்டா, நீங்கள் எல்லாருமே எத்தனை நேரம் ரிப்பீட் பண்ணிக்கோ உங்களோட பாடங்களை. என்ன கேளுங்களேன், 2 2 4 எனக்கு வரல, 2 2 1 இப்போ 4 வராது. டீச்சர் சொல்ல 2 2 4 அது கொஞ்சம் ஒரு 1/2 மணி தான் பிடிக்கும். அடுத்த நாள்னா 4 4 8 இல்லை என்ன இதாய் சொல்லு ரெப்படிஷன். அது மாதிரி தான் நீ வாழ்க்கையில் படித்த என்ன இங்கே படித்த எல்லாமே ரெப்படிஷன் இல்லையோ. அந்த அது சொல்கிறது பிரைட்டாக கிராமர் ஒரு புதுமை இருந்த அந்த காலம் எங்களோட காலத்தில் கிராமர்ண்டா பிரைட் இல்லை, எல்லாம் டல்லு. அதான் பிரைட்டாக கிராமர்ண்டே ஒரு 5 6 இருந்தது, ஒரு சீரீஸ் இருந்தது இந்த இது படிப்பிக்கிறது இங்கிலீஷ் கிராமர். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன திரும்ப திரும்ப செய்து தான் இப்போ சாதாரண ஒரு வண்டி ஓடுறது இல்லை, கார் ஓடுறது இல்லை, ஈவன் சைக்கிள் ஓடுறது. மகேஸ்வரன் தூரம் ஏன் போகிறீங்க, எத்தனை நேரம் விழுந்துருக்கோம் நம்ம, திரும்ப எழுதி கால் அதுக்கு உள்ளால் ஓட்டும், அந்த ஆனந்தமாக இருக்கும். அது ராஜு வருன்னு சொன்னான், டேய் புது கார் வண்டி வந்தான் இல்லையோ, எப்படி ராகனி என்ன அந்த நாளில் இந்த ரிங் இருக்கு இல்லையோ ரவுண்டை வச்சுட்டு ஓடுறேன், அந்த ஆனந்தம் இந்த புது காரில் கூட வரல தான். பார்த்தீங்களா, நான் இந்த அக்கிரமில் கூட இப்படி ஒன்று கொலிக்கொண்டிருக்கும் ஒரு ரவுண்ட் அந்த அந்த சக்கரம் இல்லையா, அந்த மாட்டு வண்டி சக்கரை இருக்குது, அதை கழட்டி கூட மஜா 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 என்ன ஆனந்தம். அது ஓடுறனா அதை தள்ளி அப்பப்பா அவன் சரியாக தான் சொன்னான். ஏன் அதை தானம் கொண்டு வந்தேன், ரெப்படிஷன் நீ கொண்டு வந்தேன் இல்லை. அப்போ நீ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி இந்த மாப்பிள்ளை என்ன ஒரு வருஷம் ரிப்பீட் தானே பண்ண பண்ணீங்க சார். அப்போ இங்கே வந்தோடனே அதை மட்டும் அதை அப்ளை பண்ண மாட்டேன்றியோ, அநியாயம் செய்கிறீங்க நீங்கள். ஏங்க இந்த தியானத்தை பிராணாயாமம் இது வரக்குள்ள அந்த திரும்ப திரும்ப செய்கிறத நீ தவிர்க்கிற. அதை இங்கே வந்தோடனே ஒரு 1/2 மணி நேரம் எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சுன்னா 6 நிமிஷமா 23 மணி தியாலம் 52 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து போட்டு அப்புறம் பிடிஞ்சுது. நோ 24 மணி தியாலம் இல்லை இப்போ. அதான் இப்போ எனக்கு விளங்குது இந்த கல்யாணம் பற்றி நான் நீங்கள் படிச்சிங்களே நேற்று. ஏனெனில் இவங்களாம் அடிமை, பொம்பளையோ ஆம்பளையோ, அவளை என்ன சொல்கிறாளோ தெரியாது. ஆம்பளை மகேஸ்வரன் இல்லை அவர் என்ன சொன்னார், நீ அடிமையே இல்லையோ,
இப்போ தான் விளங்குது. ஏன்டா இந்த சாஸ்திரம் ஒரு இடத்துலையும் இந்த கல்யாணத்தை ரெக்கமெண்ட் பண்ணலைன்னு இப்போ எனக்கு விளங்குது. மாதம் விளங்கா? எஸ். இதெல்லாம் தச்சேலா. நீங்கள் ஏன் தூரம் போகிறீங்க? அப்துல் கலாம்கிட்ட ஒரு பையன் எழுப்பி கேட்டான், சார் நீங்கள் ஏன் கல்யாணம் கட்டணும்னு கேட்டான். என்ன என்ன அவன் நான் கல்யாணம் கட்டிருந்தா உனக்கு முன்னுக்கு நான் நிற்க முடியாது என்ன. அதுவும் பார்த்தீங்களா என்ன எவ்வளோ வரண்டா. ஸோ ஒரு வகையில் ஒரு பிறவிலையாவது இன்னொரு பிறவியில் நீ இந்த தனியாக இருந்து இதை செய்ய வேண்டியதை செய்து ஆகணும். அம்மா கிளியம்மா சார் இது அப்படியும் என்ன ஹலோ சரி அம்மான். அப்போ நீங்கள் அதெல்லாம் தள்ளி வாங்க. இப்போ நீங்கள்லாம் பிரம்மச்சாரி, கல்யாணம் கட்டவே இல்லை. அந்த ஆத்மனி பிரம்மச்சாரி உண்டு, அவர் தான் ஞானியோட. அப்போ இருந்து நம்ம பார்வதி பற்றி நிப்பாட்டார். நன்றி சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ வழி போகிறீங்கோ, முதல்ல கையில் ஆறில் இருக்குங்கோ, இருந்து பிரார்த்தனை பண்ணுறீங்கோ உங்களோட இஷ்ட தெய்வத்தில் என்ன வருங்க. பிள்ளையார பொங்கல் பாட சொல்லு நாம் அடிக்கடி வாங்க. செல்வாக்கும் செய்கர்மம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவரதம் பெருமானே என்று பாடு. அமர்சிவா பாடு. என்ன அம்மே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பாடு. உன்னை ஒழிய ஒருவரை நம்புகிறேன் அதை பாடு. விழிக்கு துணை அவன் மென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்று நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயில் பாடு. அம்மாவை பாடு. பாடி பக்தி எழுதிட்டு அப்புறம் என்னோட பிராணாயாமம் செய்துட்டு நான் சொன்ன மாதிரி மூக்கு போய் வந்து கொண்டு இருக்க என்ன சுவாசத்தை கவனி. இது ஆனாபான சக்தி விபாசனாவோட இதே தான். நீ நல்லா செய்து பார்த்தேன்டா இல்லை மனமங்கஞ்சம் ஓடாது. இப்போ கிட்டல் ஒரு சரியாக ஜோக்கு மகேசன், ஒரு பையன் ஒரு சுவாமியார்கிட்ட போய், சுவாமி எனக்கு அடிக்கடி கோபம் வருது, ஒரு மருந்து விடுங்களேன். என்ன பண்ண இதை செய்யுங்களேன் வேண்டேண்ணா. வா 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 இந்தா இருக்குது மருந்து. இல்லை அதோடு நீ கோபம் வரப்போனோடனே ஒரு சொட்டு 2 சொட்டு எடுத்து நாக்கு கீழே வச்சுக்கோ. 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 அது விழுங்கிது. சரி இவ்வளோதான் மருந்து. அப்போ இது நடந்து கொஞ்சம் காது பிறகு அவன் வந்து குருதேவா அது நல்லா வேலை செய்யுது, எது மூளை மருந்து போயிட்டு முடிஞ்சுது. அடுத்த பாட்டில் கொடுக்க வேண்டிய நான் முக்கு அது டிஸ்டில் வாட்டர் தண்ணி. என்ன அர்த்தம்டா, நீ இந்த 10 செகண்ட் நீ அந்த கோவத்துக்கு எடுத்தா அது என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டாக அது அது அறிவாகும். அப்படியே எத்துக்கிட்டா கோவப்படுத்த வைக்கிறான்னு உடனே சாந்தி. பார்த்தியா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. நீ இடைவெளியே கொடுக்குறது இல்லையே பப்புன்னு சொல்லுவார். ரைட்டு இது நல்லா இருந்தது இல்லை. இப்போ தயவு செய்து இதை பாருங்கோ. இல்லை இப்போ நீ இதை பார்க்கல என்ன நடக்கிறேன்டா, இந்த முழு எங்கெல்லாம் போன அந்த தடப்பம் துடிப்பு அவசரம் முழுக்க பார்த்துக்கொண்டே. அதுக்கப்புறம் இந்த வாங்கும். அதை நான் சொன்ன மாதிரி கனவில் அந்த அதை அப்படி எடுங்கோ. கனவுலே நான் இருந்தேன். ஆனால் அந்த கனவு முழுக்க நான் எழும்பினோடனே கனவு முழுக்க பார்த்தவர் உண்மையிலே நீ இல்லை, அது தைஜஸான்னு சொல்கிற அந்த ஆத்மனே தான். ஆகவே என்ன இந்த விழிப்பு நிலையாய கனவையும் இல்லை விழிப்பு நிலையாய கனவையும் அதுக்குள்ளே இந்த உடம்பு அந்த உடம்பு இதெல்லாமே அந்த கனவுற முடியுங்கோ அம்சம். அவை இந்த கனவை பார்க்குறாரு ஒரு ஆள், அது யார்? நான். சொல்லுங்கள் திரும்ப. நான். அந்த வேறு ஆள் யார்? அங்கே இல்லை, அது நான். அது உண்மையான நான். சிரமமாக இருக்கும், பரவாயில்லை. நீங்கள் நிறைய கேள்வி வரும், தயவுசெய்து கேளுங்கோ. இன்றைக்கு இருந்து பயிற்சி 5 போகிறோம். சரியா? நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம் தத் சிவார்ப்பணம்.